ராதிகா வணக்கம். அதிமுகவில் அடுத்தடுத்த பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது அரசியல் சூழல் நிலையில். அதன் தொடர்ச்சியாக தான் ஏற்கனவே அதிமுகவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார்கள். மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகத குமரவேல், தாராபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா மற்றும் பெருந்துறை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்தார்கள். இந்நிலையில் அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்ய இருக்கின்றார். கிட்டத்தட்ட இது உறுதியான தகவல் என்றுதான் கூறப்படுது. விரைவில் அதிகாரப்பூர்வமான உறுதியான தகவல் வெளியாகும். அவர் விராலிமலையிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கின்றார். அவர் ராஜினாமா கடிதம் கொடுப்பதற்காக தான் சென்னைக்கு வந்திருப்பதாகவும் விரைவில் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்து விட்டால் அவர் தாவேகாவில் இணைய இருக்கின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து 5வது சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக விஜயபாஸ்கர் இருக்கின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கடந்த சில நாட்களாக அவருடைய எக்ஸல பதிவுகள் பொறுத்தவரையில் அதிமுகவின் தலைமைக்கும் அதிமுக எதிராகவே அவர் தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். அதில் இன்றைய நாள் அவர் பதிவிட்ட அந்த பதிவு என்பது, தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு, உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களுடைய மனதை எப்படி வெல்ல முடியும் என்றும், உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் அந்த கடைசியான வரிதான், உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன் மூலமாக அவர் அதிமுகவில் இனி பயணிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அவர் ராஜினாமா செய்ய முடிவெடுத்து விட்டார் என்பது இந்த பதிவு மூலமாகவே கிட்டத்தட்ட நமக்கு தெரிய வந்தது. அதற்கு முன்னதாக கூட ஒரு பதிவை ஒன்று வெளியிட்டிருந்தார். உழைக்கும் உண்மை தொண்டர்களையும் எதிரிகளாக பார்க்கும் தலைமையும், கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல என்றும், வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பது அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதை தான் என்று குறிப்பிட்டிருந்தார். இது கடைசியா ஜூன் 15ஆம் தேதி என்று, அதாவது நேற்றைய தினம் பதிவிட்ட ஒரு பதிவு தான் அது. அதில் மிக முக்கியமாக நாம் பார்த்தோம் என்றால், அது உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமை என்று குறிப்பிட்டிருக்கிறார். கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதை அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதுதான் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம், குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து அவருக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்து வருகிறார் என்பதுதான். அதைதான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கணும் என்பது அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதுதான் வரலாறு நினைவில் கொள்ளும் என்று குறிப்பிட்டது மூலமாகவே கிட்டத்தட்ட முழுவதுமாக அவர் முடிவெடுத்து விட்டார் என்பதுதான் அவருடைய இந்த பதிவுகள் எல்லாமே காண்பிக்கின்றது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக கூட அவர் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியாக சி.வி. சண்முகம் வேலுமணி தலைமையில் அணி செயல்பட்ட போது கூட அவர் அதிமுகவில் அந்த அணியில் தான் அவர் இணைந்து செயல்பட்டார். அதுக்கு பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமியை அதிருப்தி எம்எல்ஏக்கள் சந்தித்த போது கூட விஜயபாஸ்கர் சந்திக்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு அவருக்கு கேள்வி எழுப்பியது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருக்கும் நிலையில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் தனி அணி என்பது உருவானது. சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த அணியை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் மொத்தம் 47 பேராக இருக்கும் நிலையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைக்கு எதிராக செயல்பட்டார்கள். அப்போதைய அரசின் பெரும்பான்மை, அதாவது தற்போது இருக்கக்கூடிய தாவேக அரசு பெரும்பான்மைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களித்தார்கள். இதையடுத்து தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களை தகுதி நீக்கம் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பு சபாநாயகரிடம் மனு கொடுத்தது. இதற்கிடையேதான் 4 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் ஐக்கியமானார்கள். மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார் ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமானார்கள். நீண்ட இழுபறிக்கு பின்னர் மற்ற 21 எம்எல்ஏக்களும் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததால் அவர்கள் மீதான நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் தான் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் பலரும் விலகி தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக விமர்சித்து எக்ஸ் தளத்தில் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து அவர் கிட்டத்தட்ட முடிவெடுத்து விட்டார் என்றுதான் கூறப்படுகிறது. அதற்காக இன்றைய தினமே
இன்னும் சற்று நேரத்தில் கூட அந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் தலைமை செயலகம் வந்து சபாநாயகரை சந்தித்து, சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்க இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. விரைவில் அந்த ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்ட பிறகு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அடுத்து அவர் தாவேகாவில் இணைவார். ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்ட காரணத்தால், அதோடு முதலமைச்சராக விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்த காரணத்தால் 5 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றது. தற்போது விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்துவிட்டால் 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்படும். அதில் மிக முக்கியமாக விஜயபாஸ்கர் பொறுத்தவரையில் அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கின்றார். முன்னாள் அமைச்சரும் அதே போன்று முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்து விலகி, அதாவது ராஜினாமா செய்துவிட்டு அதிமுக விலகி தாவேகாவில் இணைந்தால் அது அதிமுகவுக்கு மேலும் ஒரு நெருக்கடி கொடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் கூட அதிமுகவில் சற்று அதிருப்தியில் தான் இருக்கின்றார். அவரும் அடுத்த கட்ட இதே போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்வாரா என்ற கேள்விதான் எழுதி வருகின்றது. என்ன இருந்தாலும் தற்போதைய நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மட்டுமே அதிமுகவில் இருந்து விலக இருக்கின்றார். அவர் ராஜினாமா செய்ய இருக்கின்றார். அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு தாவேகாவில் இணைய இருக்கிறார். இந்த அறிவிப்பு, இந்த நடைமுறைகள் தற்போது அதிமுக விலகுவது, ராஜினாமா செய்வது, அதற்கு பிறகு தாவேகால் இணைவது போன்ற அடுத்தடுத்த நடவடிக்கைகள் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராதிகா.